ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் பிரேம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ட்ராவல் வாக் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். இன்னைக்கு நம்ம போகக்கூடிய பிளேஸ் வந்துட்டு தோரணமலை. ஸோ அது வந்து நான் இருக்கிற பிளேஸ்ல இருந்து ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் நியர்பை தான் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மலை கோவில், ஃபேமஸ் முருகன் டெம்பிள். ஸோ அங்கே வந்துட்டு என்னென்ன பிரசித்தி பெற்ற விஷயங்கள் இருக்கு, கோயிலை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலும் நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்க்குற அதுதான் தோரணமலை. அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஃபைனலாக நம்ம தோரணமலைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த படி வழியாக தான் நம்ம மலைக்கு ஏற போகிறோம். ஸோ ஓவராலாக மொத்தம் ஒரு 1000 படிக்கு மேலே இருக்குது. ஸோ வாங்க போய் பார்ப்போம்.
இது வரைக்கும் ஒரு 700 படிக்கு மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் போக வேண்டியது இருக்குது. ஸோ பாருங்கள். வரைக்கும் ஒரு 500 படிக்கு மேலே தாண்டி இருப்போம். ஸோ இன்னும் நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது. ஸோ வாங்க அப்படி போகலாம். ஸோ ஃபைனலி நம்ம தோரணமலை மேலே வந்தாச்சு. ஸோ நம்ம மேலே நிற்கிறப்ப ஸோ அந்த வியூ பாருங்கள். ஸோ இந்த கோயிலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது. ஸோ இது வந்து மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பல ஆண்டுகளாக பல முனிவர்கள் சித்தர்கள் தவம் செய்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான சித்தர் அகஸ்தியர் மற்றும் தேரையர். ஸோ அவங்க 2 பேரும் பல மூலிகைகளை பயன்படுத்தி மக்களுக்கு பல மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ சிறப்புமிக்க இந்த தோரணமலையில் பல மூலிகைகள், மருத்துவ குணமிக்க மூலிகைகள் இங்கே கிடைக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தோரணமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அங்கே நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மலை மெயினாக எது பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே அதிகப்படியான மூலிகைகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, நேச்சுரல் காற்று. தோரணமலையில் நிறைய முனிவர்கள், நிறைய சித்தர்கள் இங்கே தவம் செஞ்சு வாழ்ந்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே அரிய வகையான மூலிகைகள் கிடைக்கும். ஸோ இங்கே வரவங்களுக்கு நிறைய ஆரோக்கியமும் நிறைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கும். ஸோ